பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கமருதீன் மற்றும் அரோராக்கு இடையே ஒரு பயங்கரமான மோதல். சாதாரண ஒரு விஷயமா தான் ஆரம்பிச்சுது. அதுல கமருதீன் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு தெரியாம இதுல ஒரு டயலாக் வேற விட்டாரு. துப்புறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னர் அவுத்து கொடுக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன புரியல எனக்கு. ஸோ ஒரு பர்சன் கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் அப்படின்றது இவரை சொல்லக்கூடாது. ஓஸ்டா வராருல வீக்கெண்ட்ல ஒருத்தர், அவர் வந்து வீக்கெண்ட்ல சூப்பரா விளையாடுறீங்க கமர்தீன், பயங்கரமா விளையாடுற கமர்தீன் தட்டி கொடுக்குறாருல, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேச முடியுது, திரும்ப திரும்ப பண்ண முடியுது. இதே வேற எந்த பிக் பாஸா இருந்தா முதல்ல வெளியே போயிருப்பாப்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம். இதுக்கு நடுவுல கானா வினோத் ஆதிரி அப்படின்ற ஒரு மோதல் மாத்தி மாத்தி பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிச்சன் ஏரியால ஒரு பிளேட்ல ஒரு சாப்பாடு இருக்குங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்கு. அதை என்ன பண்றாங்க, அரோரா பார்த்துட்டு அமித், கிச்சன் டீம்ல இருக்கிற அமித் கிட்ட, அமித்தே இங்க இருக்குது ஃபங்கஸ் வந்துரு போகுது அப்படின்றத அமித்தை பார்த்து சொல்றாங்க. கிச்சன் டீம்ல இருக்கிற அமித் ஃபங்கஸ் வந்துரு போகுது ஃபுட்டு அப்படின்றத இதுல சொன்னானே உடனே நீங்க என்ன சொல்றீங்க ஏது சொல்றீங்கன்னு பக்கத்துல இருந்த கமருதீன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவங்க கிச்சன் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன அக்கறை, கிச்சன் டீம்ல நீங்க இதெல்லாம் இருந்தீங்களா, இதெல்லாம் பண்ணீங்களான்னும் போது நான் ஜென்ரலா சொல்றேங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிச்சன் டீம்ல நீங்க இல்ல அப்படின்னும் போது கிச்சன் டீம்ல அவங்கள போடாததுக்கு யாரு காரணம்? ஸோ வர கேப்டன் அவங்கள போடாம விட்டுருக்காங்க. ஸோ கிச்சன் டீம்ல அவங்க போட்டு வேலை செய்யலைன்னா நீங்க கேட்கிற கேள்வி ரைட்டு. 10 வாரமா கிச்சன் டீம்ல இல்லைன்னா அப்ப வர வர ஒவ்வொரு கேப்டனும் அவங்கள போடாம விட்டுருக்காங்கன்னா அது யார் தப்பா? அந்த பொண்ணுடைய தப்பா இல்ல கிச்சன் டீம்லுக்கு போடாத கேப்டனோட தப்பா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கேப்டனோட தப்பு தானே. இங்க அந்த டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் நடந்துட்டு அடுத்து அரோரா வந்து இவர் வந்து அப்படியே பர்சனலா போக ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஸ்டோரி போகும். இதுக்கு முன்னாடி ஸ்டோரி என்னன்னா, காலையிலே எழுந்து யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையிலே எழுந்து இது சாண்ட்ரா கிட்ட அரோரா வந்து இப்படி பண்றா, அரோரா இப்படி பேசுறா, என்னை வச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறா, அது பண்ணணும்னு நினைக்கிறான்னு காலில் சாண்ட்ரா கிட்ட உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் கமருதீன். கம்ப்ளைண்ட் பண்ணாரா, இந்த இஷ்யூ வந்தது, இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. எப்படி இது வந்து ஜென்ரலா கிச்சன்ல பேசிட்டு இருந்த இஷ்யூ. இதுக்கு நடுவுல கமருதீன் வந்து நீ வேலை பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கலன்னு அந்த பொண்ணு ஜென்ரலா ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றத கமெண்ட் பாஸ் பண்ணதை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே நான் 10 வாரமா இதுல வராம தான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நீ 5 வாரமா ஒண்ணுமே கிளிக்கல, 5 வாரமா ஒண்ணு, அந்த பொண்ணு கிச்சன் டீம்ல 10 வாரம் வரலன்னு சொன்னாங்க. இவர் உடனே 5 வாரமா நீ என்ன பண்ண, ஏதாவது இது பண்ணியா அப்படின்ற மாதிரி இவர் பர்சனலா போக ஆரம்பிச்சிட்டார். ஆதிரி அரோராவோட பர்சனலுக்குள்ள போயிட்டு அதை தாண்டி தான் வந்திருக்கேன். நான் இப்போ கிச்சனை பத்தி பேசினேன், நீ எதா பேசின, உடனே துஷார் போனதுக்கு நீ தான் காரணம், துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாதிரி துஷாரோட பாயிண்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார். அதை தாண்டி பிரவீன் போனதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்றதையும் எடுத்து கமருதீன் பேசுறாரு. பிரவீன் போனதுக்கும் துஷார் போனதுக்கு ஒன் ஆஃப் த காரணமே அரோரா அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் இன்னொரு பக்கம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் தான். பட் இன்னொரு பக்கம் அதுல அவனும் துஷாரோட தப்புமே இருக்கு. ஃபுல்லு பிளேமை தூக்கி அரோரா மேல போட முடியாது. அரோரா இருந்தாலுமே ஸோ ஒருத்த நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஓகேவா? அது துஷார். இன்னொரு பக்கம் அரோரா அதை சொல்லியாச்சா, பிரவீன்ராஜ் போனதுக்கும் நீ தான் காரணம், நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன், இது பண்றேன், அவர் நல்ல டேலண்டடான பிளேயர், அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்றது அந்த பொண்ணு சொல்லு. பிரவீனுக்கு போனதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அப்ப நான் நாமினேஷன்ல கூட இல்ல, என்ன சம்பந்தம்? அன்னைக்கு ஒரு டாஸ்க் வந்ததே காசுக்காக தான் இருக்கான். ஆமாயா, இப்ப இவரு அந்த பொண்ணு காசுக்கு தான் வந்து வேலை செய்யுது, கரெக்ட் தான். அந்த பொண்ணே ஓப்பனா ஒத்துச்சு. இவரு காசு வாங்காம வேலை செய்யறாரா? கமருதீன் காசு வாங்காம வீட்டுல வேலை செய்யறாரா நான் கேட்கறேன். எல்லாரும் காசு வாங்கிட்டு தானே செய்யறாங்க. 5 வாரம் அந்த பொண்ணு கேம் விளையாடலதான், இல்லனே சொல்லலையே. கேம்ல அதுக்கப்புறம் விளையாடுதுல. ஆனா அந்த துஷார் பாயிண்டையும் பிரவீன்ராஜ் எடுத்துட்டு வந்த பாயிண்டையும் இவர் எடுத்து பேசிட்டு இருக்காரு. அது லாஜிக்கே இல்ல. பிரவீன்ராஜுக்கும் அரோராக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு கேட்கறதுல நான் அவர் போனதுக்கு நான் தான் காரணம்ன்றது எப்படி? அந்த சம்பந்தமே இல்லை அந்த இடத்துல. அதுக்கு சம்பந்தமே இல்லாம இவர் எடுத்து பேசி அவுட் பண்றாரு. உடனே அரோரா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் பிசிக்கலா எமோஷனலா டேமேஜ் ஆகுதுன்னா அந்த விஷயத்தை வச்சு 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 அதுக்கு பேசி அவுட் பண்றீங்க. இதெல்லாம் நீ பண்ணுவியா? அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. உனக்கு தெரியும் நான் அவ்வளவு சீரியஸான இதுன்ட்டு அதை வச்சு வச்சு திரும்ப பண்றது எவ்வளவு இதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. உடனே ஆதிரி வந்துட்டாங்க. ஆதிரி வந்தவன இங்க வந்து ஆதிரி வந்திருக்கவே தேவையில்லை, அது அவங்க வந்துட்டாங்க. அரோரா அழுதவன ஆதிரி வந்துட்டாங்க. இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் மற்றும் ஆதிரி, நீ இது மற்றவங்களோட பர்சனலை வச்சு பேசுறது, பர்சனல் அவுட் பண்றதுதானே உன்னோட கேமு, வேற எதுவுமே கேம் கிடையாதுல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே நீ பர்சனல் அட்டாக் பண்ணலையா, பாஸ்ட்டை வச்சு தானே கேம் விளையாடுவீங்கன்னு ஆதிரி சொன்னோன்னே ஆதிரி வச்சு செஞ்சுட்டான் கமருதீன். நீ வந்து என்ன பண்ண, திவாகரை வச்சு விளையாடல, இதெல்லாம் பண்ணல, அதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டு தானே இதெல்லாம் வந்த, நீ பேசலாமா, நீங்க பேசாத அப்படின்ற மாதிரி வச்சு செய்யறான். உடனே நான் போயிட்டு திரும்ப வந்துட்டேன், இதெல்லாம் இதுக்கு அது எனக்கும் கானா வினோத்துக்கும் நடந்த சம்பவம், அதனால நான் பேசுவேன், எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தால நான் பேசுறேன், உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏன் பேசுற, உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், துஷாருக்கு என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் நடக்குது. எப்படி அங்க டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்படி இதுக்கு நடுவுல வந்து அரோரா கமருதீன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல அவர் மாத்தி மாத்தி பேசும்போது
நீ உனக்கு என்ன சம்பந்தம், நீ சொல்லு, நான் என்ன பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி வச்சு செய்யற அரோரா. நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கம்பலை கைட்டி கொடு, நான் கொடுத்த கம்பலை கைட்டி கொடுத்துறான்னு கைட்டி கொடுத்துட்டாங்க. நெக்லஸும் தரேன் அப்படின்றத சொல்லிட்டு, ஜட்டி ஏதாவது கொடுத்தியா, ஜட்டி கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி கைட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்ல ஜட்டி கொடுக்குவா அப்படின்ற மாதிரி கேட்டதுலாம் ரொம்ப ஒஸ்ட். ஒரு பொண்ணை பார்த்து இப்படி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ண எப்படி முடியுது கமருதீனால? இதுக்கு ஃபயர் வேற ஒரு கூட்டு விடுவாங்க. இவர் பேசுற வார்த்தைகள்லாம் கரெக்டா? புரியல, பேசுற வார்த்தைகள்லாம் கரெக்ட். இது இப்ப சொல்றாங்க. உடனே வந்து அமித் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கமருதீன், ரொம்ப தப்பு கமருதீன்ற மாதிரி அமித் வர்றாரு. சபரிலாம் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நடுவுல என்ன பண்ணிட்டாரு, கானா வினோத் வந்து டே வாயை புடுங்க ட்ரை பண்ணுவாங்கடா, இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்களான்ற மாதிரி அங்க பேசிட்டு இருக்கும்போது பேச விடுங்கன்னும் போது வாயை புடுங்க ட்ரை பண்ணுவாங்க கம்முன்னுறான்ற மாதிரி கமருதீனுக்காக கானா வினோத் ஒன்னு அங்க ஆதிரை மற்றும் கானா வினோதோட ரைவல்ரியா மாறிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை, வேர்டு எக்ஸ்சேஞ்சா போயிடுச்சு. இதுக்கு இங்க என்ன ஒரு பக்கம் போதா, இங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நடுவுல பார்வதி வந்து என்ன சொல்றாங்க, டே அரோரா வந்து அவ இல்ல, அரோரா ஃப்ரெண்டா இருந்தீங்களா, அது பர்சனலா, அது வந்து பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை எடுத்து உங்களுக்கு பேசாதால அவ கோவப்பட்டிருக்க, அந்த ரியாக்ஷன் தான் நடக்குதுன்ற மாதிரி பேசின உடனே இங்க ஒரு விஷயம் வந்து அப்படியே பார்வதிக்கு எக்ஸ்கலேட் ஆகுது. இதுல என்னன்னா, பார்வதியோட பேர் எடுத்தது ஃபர்ஸ்ட் கமருதீன், அரோரா எடுத்து பேசல. கமருதீன் அரோராவா இருந்தது. இந்த பார்வதியோட பேர் எடுத்தோன்னே இப்படி டிவியேட் ஆயிட்டு பல விஷயங்கள் மாறி மாறி போகுது. ஓகேவா? அப்புறம் கானா வினோத் வந்து என்ன பண்றாரு, நடுவுல கொளுத்தி போடுற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டு போட்டார். மொட்டை கடுதாசியில பேனை பத்தி இதை பத்தி எல்லாம் எழுதுறியே, இதெல்லாம் பத்தி பேனை இது மொட்டை கடுதாசி எழுதி வச்சிருக்கேன், என்னது இது அப்படின்ற மாதிரி. மொட்டை கடுதாசி எழுதணும்னு கொடுத்தாங்க, அதை எழுதியிருக்காங்க. அது எழுதக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது, அது எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதை வந்து எழுதியிருக்காங்களேன்ற மாதிரி பேனை பத்தி எல்லாம் பேசுவீங்களா, அதெல்லாம் பேசுவீங்களான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட பார்வதி தலையில பேன் இருக்கு. இப்ப ஆக்சுவலா என்னன்னா, பல வாட்டி பார்வதி தலையில பேன் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு ஷாம்பு கொண்டு கொடுக்குறேன், வாங்கி வச்சிருக்கேன், அது கொடுக்குறேன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அது உங்களுக்கு தெரியும், நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. அது வந்து ஒருத்தர் டு ஒருத்தர் பரவிட்டே இருக்கும், தெரியுமா இல்லையா? இது வரும். அதை தான் அந்த பொண்ணு சொல்லி நான் பண்ணி தரேன்றது. அது வந்து அப்படியே எஸ்கலேட் ஆகி, நீ பேனை பத்தி பேசுவியா, நீ இவங்க சண்டை, நீ ஆபாச குறியீட்டை பத்தி பேசுனியான்ற மாதிரி இங்க பார்வதிக்கும் அரோராக்கும் மாத்தி மாத்தி முட்டிக்குச்சு அந்த இடத்துல. பிகாஸ் ஆஃப் கமருதீனால வந்துச்சு. இதுக்கு நடுவில் எமோஷனல்ல வச்சு அட்டாக் பண்ணக்கூடாது, ஒருத்தனை எமோஷனல் வச்சு காலி பண்ணிடுறதுலாம் கேமா, இது என்ன கேம் இது அப்படின்னும் போது பர்சனலோட எடுத்து பேசக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாங்க. அதுல வந்து உடனே வந்து விக்ரம் வந்து சொல்றாரு, இங்க எல்லாரும் எமோஷன்ஸ் வச்சு தான் கேம் பிளே பண்ணுவாங்க, அதை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க, அப்படிதான் ஒரு கேம் இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு. ஓகேவா? இதுக்கு நடுவில் ரம்யா வந்து, நேத்து யாராவது எனக்கு வந்தீங்களா, நேத்து யாராவது எனக்காக வந்து பேசுறீங்களான்ற மாதிரி ரம்யா வந்து ஒரு பக்கம் சபரி கிட்ட கேட்கறாங்க. சபரி இந்த ஒரு விஷயம்ல என்னதான் நடக்குது, எஸ்கலேட் ஆகிட்டு ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. ஆனா கமருதீனை வச்சு செஞ்சுட்டா அரோரா, ஒரு பாயிண்ட்ல வச்சு செஞ்சுட்டா. ஏன்னா நீ அந்த பிரவீன் மேட்டர் எப்படி சொன்ன, இதுல நான் கிச்சன் மேட்டர் தான் பேச வந்தேன், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் போது அவர் சொல்றாரு, துஷார் மேட்டர் ஓபன் பண்ணது ஃபர்ஸ்ட் கமருதீன், அதுக்கப்புறம் துஷார் மேட்டர் பத்தி நீ அவனுக்காக பேசுற, அவனுக்காக நீ ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி பேசுறாரு திரும்ப கமருதீன். அவன் தான் துஷார் மேட்டர் எடுத்தான், அதுக்கப்புறம் வந்து துஷார் மேட்டர் எடுத்துன்னு நீ ஏன் இப்ப பேசுற, அவனுக்காக நீ எதுக்கு பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசினான். அதை தாண்டி துஷார் வெளியே போயிட்டா அவங்க கிட்ட பேசுனா பேச மாட்டானே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த கமருதீன் வந்து பார்வதி இவ சொன்னதா சொல்றாரு, அரோரா சொன்னதா. அரோரா நான் சொல்லவே இல்லை, சொல்லாத விஷயத்த சொல்லாத கமருதீன்ற மாதிரி இவங்க டென்ஷனாகி கத்துறாங்க. இன்னொரு பக்கம் அமருதீன் நீ தான் காரணம்ன்ற மாதிரி அவர் மாத்தி மாத்தி கலங்குறாரு. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு நடுவுல ஆதிரை போயிட்டு இந்த மாதிரி ஆட்களை போய் எப்படிதான் சப்போர்ட் பண்றீங்க, எப்படிதான் இது பண்றீங்கன்ற மாதிரி கரெக்டான ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸை எடுத்துட்டு போயிட்டு அங்க கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்றாங்க. இது தேவையா ஆதிரை, எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறாரு, இதெல்லாம் பேசுறாரு, இது ஆனா அந்த சொன்ன பாயிண்ட் கரெக்ட், வார்த்தைகள்லாம் பேசுறாரு, இதெல்லாம் பேசுறாரு, இது நியாயமான கேள்வி கேட்கறது ரைட்டு, இவங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்களா, இது சரியான்றது எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீ கிளம்பு வாடி போடின்றாரு, துப்புறாரு. இதுல குறிப்பா ஆதிரை பேசும்போது துப்பிட்டாரு கமருதீன். துப்பனை வந்து இது காரி துப்புறதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி அரோரா கேட்குறாங்க. அது இப்படிதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த மாதிரிதான் துப்புறாரு பண்றாருன்னு அரோரா சொல்லி காமிச்சவன பார்வதி என்ன பண்றாங்க, தோ நீ துப்புடிய ஏமா அவர் துப்பனதை சொல்லி காமிச்சாங்கம்மா, அங்க பண்ணி காமிச்சு அதுக்கு நீ துப்புறியன்ற மாதிரி பார்வதி அப்படி திரும்புறது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீ கிளம்புடி போடி வாடி பேசக்கூடாதுன்னு நாங்க பேசினாரு, ஜட்டியை பேசக்கூடாதுன்னு பேசினாரு. இன்னொரு பக்கம் வந்து காரி துப்பக்கூடாதுன்னு நாங்க துப்புனாரு. இதெல்லாம் பண்ணிட்டா இதெல்லாம் வீக்கெண்ட்ல கேட்க மாட்டாங்க, எந்த விஷயமும் நடக்காது அப்படின்றதான் தற்போதைய லைவ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு பக்கம் அரோரா அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.